Welcome students. Today topic 3.3 data communication between CPU and memory. CPUக்கும் மெமரிக்கும் பிட்வீனில் எப்படி வந்து டேட்டா கம்யூனிகேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மைக்ரோ ப்ராசஸரோட டைப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், சென்ட்ரல் ப்ராசஸ் யூனிட், அதை பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபார்ம் நம்ம என்ன சொல்லணும், CPU அப்படின்னு நம்ம சொல்கிறது. சிபியில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்துருப்போம், 3 யூனிட்ஸ் இருக்கும், ALU, MU, CU. ALU ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட், MU ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மெமரி யூனிட், CU ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கண்ட்ரோல் யூனிட். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 2 ரிஜிஸ்டர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இன்பில்ட்டாக ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா மெமரி டேட்டா ரிஜிஸ்டர், MDR அப்படின்னு நம்ம சொல்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா மெமரி அட்ரஸ் ரிஜிஸ்டர், MAR அப்படின்னு நம்ம சொல்கிறது. இப்போ MDRனா என்ன, MARனா என்ன சொல்லி பார்க்கலாம். The memory data register keeps data which is transferred between memory and CPU. அப்போ இந்த மெமரி டேட்டா ரிஜிஸ்டரோட ஒர்க் என்ன அப்படின்னா கீப்ஸ் த டேட்டா, அதை பார்த்தீங்கன்னா பிட்வீன் மெமரி அண்ட் CPU, சிபியூக்கும் மெமரிக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற டேட்டா எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது எது அப்படின்னா இந்த MDRோட ஒர்க். அதை பார்த்தீங்கன்னா அதுலேயும் பாருங்கள் எக்ஸ்பென்ஷன் மெமரி டேட்டா ரிஜிஸ்டர். அந்த டேட்டா வந்து என்ன பண்ண அப்படின்னா ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒர்க் வந்து செய்யுது. எதுக்கும் போகிற டேட்டாவை மெமரிக்கும் சிபியூக்கும் இடையே போயிட்டு வர அந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுறது அப்படின்னா ஸ்டோர் பண்ணி வைக்கிற எது அப்படின்னா ரிஜிஸ்டரோட நேம் என்ன அப்படின்னா மெமரி டேட்டா ரிஜிஸ்டர். அடுத்து நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, தேர்ட் ரிஜிஸ்டர். என்ன அப்படின்னா இது வந்து ப்ரோக்ராம் கவுண்டர், பிசி அப்படின்னு நம்ம சொல்கிறது. பிசி வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் கம்ப்யூட்டர் சொல்லலாம், பிசினா ப்ரோக்ராம் கவுண்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ இந்த ப்ரோக்ராம் கவுண்டரோட ஒர்க் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து என்ன சொல்லிட்டாங்க, இது ஒரு ஸ்பெஷல் ரிஜிஸ்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த CPU விச் ஆல்வேஸ் கீப்ஸ் அட்ரஸ் ஆஃப் த நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் டு பி எக்ஸிக்யூட்டட். அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து என்ன எக்ஸிக்யூட் ஆகுதோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அதனுடைய அட்ரஸ் வந்து வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது ஒர்க் எது அப்படின்னா இந்த பிசி என்ன சொல்லி இந்த ப்ரோக்ராம் கவுண்டர். ஓகே, அதனுடைய ஒர்க் என்ன அப்படின்னா அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன், அதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்டு தேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பீடு செகண்ட் பீடு தேர்ட் பீடு அப்படின்னு வர மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட் ஒர்க்காக செய்யணும், இது வந்து செகண்ட் ஒர்க், இது வந்து தேர்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன பண்ணால் ஆர்டராக உங்களுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சிபிக்குள்ளார உனக்கு போயிட்டுருக்கும். அப்போ என்ன பண்ணுது அப்படின்னா அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது ப்ராசஸ் இருக்கும் பார்த்தியா, அந்த ப்ராசஸோட அட்ரஸ் வந்து வாங்கி வைக்கிறது எது அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் கவுண்டர் அப்படிங்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புக் பேக் 2 மார்க் கொஸ்டின். ஓகே, செகண்ட் ரோம்நாட்டில் தேர்டு கொஸ்டின் உங்களுக்கு கேட்டிருப்பாங்க, ப்ரோக்ராம் கவுண்டர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. செகண்ட் ரோம்நாட்டில் தேர்டு கொஸ்டின். ஓகே, வாட் இஸ் எ ப்ரோக்ராம் கவுண்டர் அப்படின்னு சொல்லிட்டு இதுலேருந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரோக்ராம் கவுண்டர் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகும் இந்த பிளேஸ் பார். இந்த ப்ரோக்ராம் கவுண்டர் இஸ் ஏ ஸ்பெஷல் ரிஜிஸ்டர் இந்த சிபியோட ஒரு ஸ்பெஷல் ரிஜிஸ்டர் இது அப்படின்னா ப்ரோக்ராம் கவுண்டர் அப்படிங்கிறது விச் ஆல்வேஸ் கீப்ஸ் அட்ரஸ் ஆஃப் த நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் டு பி எக்ஸிக்யூட்டட். அடுத்து வந்து என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகுதோ அதனுடைய அட்ரஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒர்க் வந்து யார் செய்கிறாங்க அப்படின்னா இந்த ஸ்பெஷல் ரிஜிஸ்டர் ப்ரோக்ராம் கவுண்டர் அப்படிங்கிறது செய்யுது. இதோட இந்த கொஸ்டின் முடிச்சுக்கோ. என்ன சொல்லியிருந்தோம், செகண்ட் ரோமட்டில் தேர்டு கொஸ்டின், தேர்டு 2 மார்க் கொஸ்டின். நெக்ஸ்ட்டு இன்னும் ஒரு ரிஜிஸ்டர் இருக்குது. என்ன ரிஜிஸ்டர் நம்ம சொல்லாமல் இருக்கிறோம், அட்ரஸ் ரிஜிஸ்டர். ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெமரி டேட்டா ரிஜிஸ்டர் என்ன பண்ணணும் சொல்லியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் கவுண்டர் என்ன பண்ணணும் சொன்னோம். அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ரிஜிஸ்டர்னு ஒன்று இருக்குது சிபிக்குள்ளாரே, என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட் ஆஃப் எ CPU places address of the memory to be fetched into the memory address register. இந்த சிபியூவில் இருக்கிற அந்த ALU அப்படிங்கிற ஒர்க்கு என்ன பண்ணுன்னு சொல்லி பார்க்கலாம். அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட் ஆஃப் CPU places the address of the memory to be fetched. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன ஒர்க் செய்ய போகிறோமோ அதனுடைய என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டு இருக்குதோ அதனுடைய அட்ரஸ் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா எடுத்து ஃபெச் அப்படின்னா என்ன அப்படின்னா எடுத்து என்ன பண்ண அப்படின்னா மெமரி அட்ரஸ் லிஸ்ட்டில் வந்து ஸ்டோர் பண்ணி பத்திரமா வைக்கும். ஓகே, அது யார் பார்த்துக்கிறோம் அப்படின்னா இந்த ALU சிபிக்குள்ளார இருக்கிற அந்த ALU அப்படிங்கிறது என்ன பண்ணுது இந்த அட்ரஸ் வந்து எடுத்து உனக்கு பத்திரமா சேவ் பண்ணி வச்சுக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பஸ் அப்படின்னு என்ன சொல்லி பார்க்கலாம். பஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் ஒயர்ஸ். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல ஜென்ரலாக அது ஏன் பஸ்ஸுன்னு சொன்னாங்க அப்படின்னா ஒயர்ஸ், அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் பஸ் நம்ம சொல்கிறது. எப்படி நம்ம ஒரு பிளேஸ் வந்து இன்னொரு பிளேஸ் போகிறதுக்கு வந்து நம்ம பஸ்ஸில் போயிட்டு வர மாதிரி. ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்லேருந்து இன்னொரு பார்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு வந்து ஒயர். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் லைட் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோ, நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சுவிட்ச் போட்டுறோம், ஆட்டோமேட்டிக்காக லைட் ஆகுது. அது காரணம் என்ன அப்படின்னா ஒயர் மூலியமாக தான் என்ன பண்ணுவோம் பவர் சப்ளை போகுது. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிபிக்குள்ளார ஒவ்வொரு பார்ட்ஸுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா அந்த தகவல் பரிமாற்றம் டேட்டா கம்யூனிகேஷன்ஸ் வந்து எப்படி நடக்குது அப்படின்னா இந்த பஸ் மூலிமா நடக்குது. அப்போ அந்த பஸ்க்கு மீனிங் தான் என்ன அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் ஒயர்ஸ் அப்படின்னு சொல்கிறது. பஸ் இஸ் ஏ கலெக்ஷன் ஆஃப் ஒயர்ஸ் யூஸ்டு ஃபார் கம்யூனிகேஷன் பிட்வீன் இன்டர்னல் காம்பனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டருக்குள்ள ஒவ்வொரு காம்பனன்ட்ஸ்குள்ளேயும் கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு என்ன பண்ணுது எல்லாமே இந்த ஒயர்ஸ் மூலிமா தான் கம்யூனிகேட் நடக்குது. அதை நம்ம என்ன சொல்கிறோம்னா பஸ் அப்படின்னு சொல்லுது. இது வந்து என்ன பண்ணுறீங்க ஒரு இன்சைட் 2 மார்க்கில் படிச்சுக்கோ பஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இது அதிகமாக 1 மார்க்கில் கேட்பாங்க, விச் இஸ் ஏ கலெக்ஷன் ஆஃப் ஒயர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சம்டைம்ஸ் என்ன பண்ணுறாங்க 2 மார்க்லையும் கேட்குறாங்க வாட் இஸ் பஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு பாருங்கள்,
weight in the RAM has the same size as the memory data register. If the processor is an 8-bit processor like Intel 8085, its MDR and the weight in the RAM both have 8 bits. அதாவது பார்த்தீங்கன்னா புதுசாக ஒன்று கொடுத்துருப்பாங்க என்ன அப்படின்னா weight அப்படின்னு சொல்லிட்டு weight அப்படின்னா நம்ம கொடுக்குற இன்புட் டேட்டா தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோ weight அப்படின்னு நம்ம சொல்கிறது. அதாவது பார்த்தீங்கன்னா உனக்கு புரியுமா சொல்லணும் யூசர் கொடுக்குற அந்த டேட்டா அது என்ன சொல்கிறோம்னா weight அப்படின்னு நம்ம சொல்கிறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 8 பிட்டில் கொடுத்தோம் அப்படின்னா மெமரி டேட்டா லிஸ்ட் வந்து உனக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா 8 பிட்டாக உனக்கு இருக்கணும். அதான் பாரு ஃபஸ்ட் 2 லைன்ஸ் பாரு. இந்த weight in the RAM has the same size number of bits as the memory data register. ஓகே மெமரி டேட்டா லிஸ்ட் வந்து 8 பிட் இருக்கிறப்ப நம்ம கொடுக்குற அந்த ரேமில் இருக்கிற டேட்டாஸ் வந்து உனக்கு என்ன இருக்கும்னா 8 பிட் ஒன்று இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் அது கொடுத்துருக்காங்க பாரு. இப்போ ப்ராசர் இஸ் 8 பிட் ப்ராசர் நம்மகிட்ட வந்து 8 பிட் ப்ராசர் அதாவது பார்த்தீங்கன்னா Intel 8085 இருந்தால் இட்ஸ் MDR and the weight in the RAM both have 8 bits. அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா ரேமும் அதேமாதிரி என்ன பண்ணுறோம் அதனுடைய டேட்டாஸ் மெமரி வீடும் பார்த்தீங்கன்னா உனக்கு என்ன இருக்கணும்னா எம்டிஆரும் மெமரி வீடும் பார்த்தீங்கன்னா உனக்கு என்ன இருக்கணும்னா 8 பிட்ஸாக உனக்கு இருக்கணும். உனக்கு புரியுது தோசை என்ன பண்ணுறேன் ஒரு டயக்ராம் காமிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துக்கிது என்ன அப்படின்னா புது புக்கில் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகே சிலபஸில் நிறைய கட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பழைய புக் வச்சுருங்க. இந்த கொஸ்டின் அப்படியே வச்சு பழைய புக் வச்சு என்ன பண்ணுறது ரிமைனிங் பார்ட்ஸ் எல்லாத்தையும் erase பண்ணிடு. பழைய புக்கில் வந்து இந்த டயக்ராம் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த டயக்ராம் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் வந்து அந்த டயக்ராம் போட தேவையில்லை. ஓகே பார்த்துட்டிங்கன்னா போதும் எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியுது வருஷம் அந்த டயக்ராம் வந்து காமிக்கிறேன் பாருங்கள் எல்லாருமே. இப்போ நீங்கள் பார்த்துட்டு பார்த்தியா இதான் பார்த்தீங்கன்னா அந்த டேட்டா கம்யூனிகேஷன் பிட்வீன் CPU அண்ட் மெமரி அப்படின்னு நம்ம சொல்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அட்ரஸ் பஸ் டேட்டா பஸ்ஸில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இது என்ன அப்படின்னா CPU. இந்த CPUக்குள்ளார வந்து என்ன நடக்குது அப்படின்னா 2 ரிஜிஸ்டர் இருக்குன்னு நம்ம சொல்லுவோம். என்னென்னா மெமரி அட்ரஸ் ரிஜிஸ்டர் மெமரி டேட்டா ரிஜிஸ்டர் இன்னொரு ஸ்பெஷல் ரிஜிஸ்டர் என்ன அப்படின்னா புறம் கவுண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிஜிஸ்டர் வந்து உங்களுக்கு இருக்கும். இந்த மெமரி அட்ரஸ் ரிஜிஸ்டர் வந்து அட்ரஸ் வந்து ஸ்டோர் பண்ணிக்கும். மெமரி டேட்டா ரிஜிஸ்டர் வந்து நம்ம என்ன டேட்டா வந்து வச்சிருக்கோம் அந்த டேட்டாவோட அட்ரஸ் வந்து என்ன பண்ணுறது டேட்டாஸ் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறது அப்படின்னா MDR அப்படிங்கிறது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு பார் வேர்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த வேர்டுங்கிறது என்ன அப்படின்னா யூசர் கொடுக்குற அந்த டேட்டா அது வந்து எதுக்குள்ள இருக்குது அப்படின்னா மெமரியில் ஸ்டோர் ஆகிக்கும். இந்த இடத்துல மெமரி அப்படிங்கிறதுனா ரேம் அப்படிங்கிறத என்ன சொல்ல போனால் நம்ம மெமரி அப்படின்னு நம்ம சொல்கிறது. இப்போ இதில் வந்து பாருங்கள் இந்த லாஸ்ட் ஒரு பேராகிராஃப் சொல்லியிருந்தோம். ஓகே ஞாபகம் இருக்கா இந்த வேர்டு இந்த ரேம் ஹேஸ் த சேம் சைஸ் எஸ் த மெமரி டேட்டா ரிஜிஸ்டர். அதை பார்த்தீங்கன்னா இந்த மெமரி வேர்டும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த MDR பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னவா இருக்கணும் ஒரே சைஸாக இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் பார்த்தியா. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டோட்டலாக எத்தனை பிட் டேட்டா கொடுத்தாங்கன்னா 8 பிட் இருக்கும். இதை கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதேமாதிரி மெமரி டேட்டா ரிஜிஸ்டர் வந்து உனக்கு என்ன இருக்குது அப்படின்னா இந்த எம்டி பாக்ஸ் இருக்குது பார்த்தியா இது வந்து உனக்கு என்ன இருக்கணும் 8 பிட்டாக இருக்கணும். அப்போ தான் உனக்கு என்ன பண்ணணுமோ டேட்டா எடுத்து ஒவ்வொன்றோட என்ன பண்ண முடியும் மேட்ச் பண்ண முடியும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 8 பிட் கொடுத்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 16 பிட் இருந்துச்சு அப்படின்னா டேட்டாஸ் வந்து என்ன பண்ண முடியாது ரீட் பண்ண முடியாது ரைட் பண்ண முடியாது. இன்கேஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாஸ் வந்து என்ன ஆகுதுன்னா வேரி ஆகுது. ஏன்னா இங்கே இருக்குது 8 பிட்டு இங்கே போகிறப்ப உனக்கு என்ன ஆகுது எக்ஸ்ட்ரா இருந்துட்டு உனக்கு பிரச்சனை இல்லை. ரிமைனிங் பார்ட் வந்து என்ன பண்ணுறது எம்டி விட்டுறது. இன்கேஸ் 8 கீழே பார்த்தீங்கன்னா உனக்கு 4 இருந்துச்சு அப்படின்னா உன்னால் என்ன பண்ண முடியாது டேட்டாஸ் வந்து ஸ்டோர் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒரு 4 பாக்ஸ் மட்டும் உனக்கு இருக்குது அப்படின்னா டேட்டாஸ் வந்து ஸ்டோர் பண்ண முடியாது. மேக்ஸிமம் 8க்கு 8 வந்து என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. இல்லை அப்படின்னா எக்ஸ்ட்ரா இருக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெமரி டேட்டா லிஸ்ட் வந்து 16 பிட் இருந்தாலும் உனக்கு நோ ப்ராப்ளம். ஓகே அதான் இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்து the read operation transfer the data from wait to memory data register. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரீட் ஆப்ரேஷன் ஒன்று பார்த்தீங்கன்னா ரைட் ஆப்ரேஷன் சொல்கிறது. இது வந்து அடிக்கடி 1 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. விச் ஆப்ரேஷன் ட்ரான்ஸ்ஃபர் டேட்டா ஃப்ரம் வேட் டு மெமரி டேட்டா ரிஜிஸ்டர். வேட்லேருந்து மெமரி டேட்டா ரிஜிஸ்டர் வந்து இது வந்து டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் அப்படின்னா ரீட் ஆப்ரேஷன். நம்ம ரீட் பண்ணுற அந்த டைம் தான் என்ன பண்ணுது டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. எங்கே இருந்து அப்படின்னா வேட்லேருந்து எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது மெமரி டேட்டா ரிஜிஸ்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஒவ்வொரு டேட்டாவை எடுத்து என்ன பண்ணோம்னா ரீட் பண்ணிகிட்டு இருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரைட் ஆப்ரேஷன். இது ஒரு 1 மார்க் கொஸ்டின் மார்க் பண்ணிக்கும். விச் ஆப்ரேஷன் சொல்லி கேட்கலாம். விச் ஆப்ரேஷன் ட்ரான்ஸ்ஃபர் டேட்டா ஃப்ரம் மெமரி டேட்டா ரிஜிஸ்டர் டு வேர்டு. அப்போ அங்கேருந்து மறுபடி திரும்ப வருது பார்த்தியா அந்த ஆப்ரேஷன் பேர் நம்ம என்ன சொல்லணும்னா ரைட் ஆப்ரேஷன் நம்ம சொல்கிறது. அதாவது ரீட் அண்டு ரைட் ஆப்ரேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறது. புரிஞ்சு என்ன சொன்னிட்டு ரீட் ஆப்ரேஷன் ட்ரான்ஸ்ஃபர் டேட்டா ஃப்ரம் வேர்டு டு மெமரி. ஓகே வேர்டு டு மெமரி டேட்டா ரிஜிஸ்டர். இதில் போய் அந்த டயக்ராம் வச்சு உனக்கு சொல்கிறேன். வேர்ட்லேருந்து உனக்கு என்ன பண்ணுதுன்னா ரீட் ஆப்ரேஷன் அப்படிங்கிறது என்ன பண்ணுது இந்த பாட்டிலேருந்து இந்த பாட்டுக்கு போகிறது என்ன சொல்லணும்னா ரீட் ஆப்ரேஷன் நம்ம சொல்கிறது. ரீட் ஆப்ரேஷன் ட்ரான்ஸ்ஃபர் டேட்டா ஃப்ரம் வேர்டு டு மெமரி டேட்டா ரிஜிஸ்டர். வேர்டு டு மெமரி டேட்டா ரிஜிஸ்டர். அப்போ ரைட் ஆப்ரேஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா எல்லா ஒர்க்கும் எல்லாத்தையும் போய்ட்டு ரீட் பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் ரைட் பண்ண ஆரம்பிக்குது. அப்போ ரைட் ஆப்ரேஷன் ட்ரான்ஸ்ஃபர் டேட்டா ஃப்ரம் மெமரி டேட்டா ரிஜிஸ்டர் டு வேர்டு. அப்போ என்ன பண்ணுது இங்கேருந்து இந்த ப்ராசஸ் எங்கே வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லணும்னா ரைட் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறது. இப்போ நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புக் பேக்கில் ஒரு 5 மார்க் கொஸ்டின்ஸ். புக் பேக்கில் ஒரு 5 மார்க் கொஸ்டின்ஸு. இது வந்து 5 மார்க் கொஸ்டின் மார்க் பண்ணிக்க சைன் கொஸ்டின்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா கம்யூனிகேஷன் பிட்வீன் CPU அண்ட் மெமரி அப்படின்னு சொல்லி பார்த்தியா அது அப்படியே ஃபுல்லாகவே இதுவரையும் பார்த்த டாபிக் அப்படியே என்ன பண்ணிங்க அப்படின்னா ஒரு 5 மார்க் கொஸ்டின். பழைய புக்கில் இருக்கிறீங்க என்ன பண்ணுறீங்க எல்லா டாபிக் மீதி ரிமைனிங் பார்ட்ஸ் எல்லாத்தையும் அடிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கும். இதுலேருந்து எது வரலாம்னா இது வரலாம் புக் பேக்கில் சைன் கொஸ்டின்.
5 மார்க்கில் 4th ரோம் லெட்டர் சைன் கொஸ்டின். ஹவு ரீட் அண்ட் ரைட் ஆப்ரேஷன் ஆர் பெர்ஃபார்ம்டு பை ப்ராசஸர் எக்ஸ்பிளைன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 பேராகிராஃப்ஸ் தான். ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தோம், இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் கவுண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் இருக்கும் சொல்லியிருந்தோம். அது வந்து செகண்ட் ரோம் நோட்டில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா தேர்டு கொஸ்டின் சொல்லியிருந்தோம். அது மார்க் பண்ணிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டூ யூ நோ அப்படிங்கிறது இது வந்து என்ன பண்ணுறீங்க ஜென்ரலாக தெரிஞ்சுக்கிறது தான். இதில் பார் இஃப் 5 volt இஸ் அப்ளைட் அட் ஒன் எண்ட் ஆஃப் ஒயர் த அதர் எண்ட் ஆல்சோ கேன் ரிசீவ் 5 voltage. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஒயர் இருக்குது அப்படின்னா ஒரு எண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா 5 voltage வந்து சென்ட் ஆகுதுன்னா ரிசீவ் பண்ணது என்னவாக இருக்கணும், 5 voltage வந்து ரிசீவ் பண்ணுற மாதிரி ஒயர்ஸ் வந்து இருக்கணும். இந்த சேம் வே த பஸ்ஸஸ் ஆர் ஒயர்ஸ் அண்ட் த பைனரி டேட்டா ஆர் வோல்டேஜஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வோல்டேஜ் தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல டேட்டா இங்கே வந்து நம்ம சென்ட் பண்ணுறப்ப 8 bit டேட்டா சென்ட் பண்ணினா ரிசீவ் பண்ணது என்னவாக இருக்கணும், 8 bit டேட்டாவாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல 5 voltage அப்படிங்கிறது என்ன பண்ணால் 1 அப்படின்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணிக்கோங்க. அண்ட் 0 voltage அப்படிங்கிறது நான் 0 சொல்லி கன்சிடர் பண்ணிக்கணும். அண்ட் தீஸ் பஸ்ஸஸ் கேன் சிம்பிளி பாஸ் த டேட்டா எஸ் வோல்டேஜஸ் ஃப்ரம் ஒன் எண்ட் டு அதர். இதே மாதிரி தான் என்ன பண்ணுதுன்னா எப்படி ஒரு வோல்டேஜ் வந்து ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு ரெண்டு ஒயரில் போகுதோ அதேமாதிரி டேட்டாஸ் என்ன பண்ணுது ஒன் எண்ட்லேருந்து அனதர் எண்டுக்கு போகுது. இதான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லி என்ன கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸ் அப்படிங்கிறது. மைக்ரோ ப்ராசஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துருக்கோம், எல்லாத்தையும் ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னது மைக்ரோ ப்ராசஸ் அப்படிங்கிறது நான் ஒரு சிலிக்கான் சிப்ஸ். ஓகே, அதை பார்த்தீங்கன்னா நம்ம சிபி பார்ட்ஸ்லாம் கழட்டி பார்க்குற பார்த்தீங்கன்னா எல்லாமே சிப்பாக என்ன பண்ணியிருப்பாங்க, டேட்டாஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க ஃபிட் பண்ணியிருப்பாங்க அந்த பார்ட்ஸ் எல்லாமே. அதில் என்ன பண்ணால் நம்ம டேட்டாஸ்லாம் ஸ்டோர் பண்ணோம். அதை பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமபிள் மல்டி பர்பஸ் சிலிக்கான் சிப் அப்படின்னு நம்ம சொல்கிறது. இது வந்து லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? யார் வந்து கண்டுபிடிச்சாங்க, எந்த கம்பெனியில் கண்டுபிடிச்சுன்னு சொல்லி பார்த்தோம். 1970 கண்டுபிடிச்சாங்க. அந்த ஃபஸ்ட் மாடல் நேம் என்ன அப்படின்னா 4004 அப்படிங்கிறது 1970 இன்டெல் இன்கார்பரேஷன் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்கும். இப்போ இந்த மைக்ரோ ப்ராசஸர் வந்து என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 2 டைப்ஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர் இருக்குது. ஓகே, மைக்ரோ ப்ராசஸர் கேன் பி கிளாஸிஃபைட் பேஸ்ட் ஆன் த ஃபாலோவிங் கிரிட்டீரியா. கிரிட்டீரியானா சம் கண்டிஷன்ஸ். ஓகே, நிபந்தனை நம்ம சொல்கிறது. அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணாங்கன்னா மைக்ரோ ப்ராசஸரை 2 டைப்ஸை பிரிச்சுறாங்க. ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வித் ஆஃப் டேட்டா தட் கேன் பி ப்ராசஸர். அதை பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் பண்ணுறப்ப எவ்வளோ டேட்டாஸ் வந்து ப்ராசஸ் பண்ணுது அதனுடைய வித்தை பொறுத்து என்ன பண்ணுறாங்க கிளாஸிஃபை பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தா அதனுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் செட் வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிளாஸிஃபை பண்ணுறாங்க. இது வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு இன்சைட் 2 மார்க்கில் மார்க் பண்ணிக்கும். ஓகே, 2 டைப்ஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர். வாட் ஆர் த 2 டைப்ஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர் சொல்லி கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறீங்க அதனுடைய கண்டிஷன் பொறுத்து எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னா வித் ஆஃப் த டேட்டா தட் கேன் பி ப்ராசஸ் பண்ணுற டைமில் அதனுடைய வித் எவ்வளோ வச்சு ப்ராசஸ் பண்ணுது, அதனுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் செட் எப்படி இருக்குது அதை பொறுத்து என்ன பண்ணுதுன்னா கிளாஸிஃபை பண்ணுறாங்க. இப்போ ஃபஸ்ட் டைப் பார்க்கலாம். கிளாஸிஃபிகேஷன்ஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர் பேஸ்ட் ஆன் டேட்டா வித் அப்படிங்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மார்க் கொஸ்டின் வந்து உங்களுக்கு புக் பேக்லேயே கேட்டிருக்காங்க. 3 மார்க் கொஸ்டின் புக் பேக்லேயே உங்களுக்கு கேட்டிருக்காங்க. இதில் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க, இதோட முடிச்சுக்கோ. ஓகே, புக் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சைன் கொஸ்டினாக உங்களுக்கு இருக்கும். தேர்ட் ரோம் நோட்டில் சைன் கொஸ்டின். கிளாஸிஃபை மைக்ரோ ப்ராசஸர் பேஸ்ட் ஆன் சைஸ் ஆஃப் டேட்டா. கிளாஸிஃபை த மைக்ரோ ப்ராசஸர் பேஸ்ட் ஆன் த சைஸ் ஆஃப் த டேட்டா அப்படிங்கிற கொஸ்டின். இப்போ அந்த சைஸ் ஆஃப் டேட்டானாலும் அதே தான், அடுத்து நான் டேட்டா வித்னாலும் அதே தான். கன்ஃபியூஷன் பண்ணிக்காதீங்க. புக் பேக்கில் கேட்டது அப்படின்னா சைஸ் ஆஃப் டேட்டான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க, இங்கே இன்சைட் கொடுத்தது வந்து டேட்டா வித் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ரெண்டுக்கும் அதே ஆன்சர் தான். டிபெண்டிங் ஆன் த டேட்டா வித் மைக்ரோ ப்ராசஸர் கேன் ப்ராசஸ் இன்ஸ்ட்ரக்ஷன். நம்ம கொடுக்குற அந்த டேட்டா வித்தை பொறுத்து நமக்கு என்ன பண்ணுது மைக்ரோ ப்ராசஸ் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ப்ராசஸ் பண்ணுது. அது வந்து எப்படி ப்ராசஸ் பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம். மைக்ரோ ப்ராசஸர் கேன் பி கிளாஸிஃபைடு ஆஸ் 8 bit மைக்ரோ ப்ராசஸர், 16 bit, 32 bit, 64 bit. ஓகே, இது என்ன சொல்லியிருந்தோம்னா தேர்ட் ரோமெண்ட்டில் சைன் கொஸ்டின் இதோட முடிச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக உனக்கு என்ன பண்ணுது 4 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணிது. அதனுடைய சைஸை பொறுத்து நம்ம கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனோட சைஸை பொறுத்து என்ன பண்ணுது 8 bit, 16 bit, 32 bit, 64 bit. இப்போ நம்ம வந்து எது யூஸ் பண்ணுறோம்னா 16 பிட்டும் 32 bit மைக்ரோ ப்ராசஸர் கம்ப்யூட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ 64 வந்துட்டுருக்கு. அடுத்து 3.4.2. ஓகே, கிளாஸிஃபிகேஷன்ஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர் பேஸ்ட் ஆன் இன்ஸ்ட்ரக்ஷன் செட். அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன் செட் வச்சு எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் செட்னு என்ன சொல்லியிருந்தோம், நம்ம கொடுக்குற கலெக்ஷன் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன சொல்லணும்னா இன்ஸ்ட்ரக்ஷன் செட். அதை பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க்கு செய்யுங்க இந்த ஒர்க் செய்யுன்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்குற அந்த கமெண்ட் தான் நம்ம என்ன சொல்லணும்னா இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம சொல்லுது. த சைஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் இஸ் இம்பார்ட்டன்ட் கன்சிடரேஷன் வைல் கேட்டகரைசிங் மைக்ரோ ப்ராசஸர். அப்போ நம்ம கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டோட சைஸ் பொறுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம மைக்ரோ ப்ராசஸர் வந்து கிளாஸிஃபை பண்ணலாம். தேர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர் பேஸ்ட் ஆன் இன்ஸ்ட்ரக்ஷன் செட். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் செட் பொறுத்து என்ன பண்ணாங்க 2 டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க. ரெடியூஸ்டு இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கம்ப்யூட்டர்ஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா RISCன்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கம்ப்யூட்டர்ஸ் CISC அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரெடியூஸ்டு இன்ஸ்ட்ரக்ஷன் செட் அப்படின்னா அது எவ்வளோ டேட்டாஸ் இருந்தாலும் என்ன பண்ணுது அதனுடைய சைஸ் வந்து ரெடியூஸ் பண்ணி அந்த ஒர்க் வந்து முடிச்சு கொடுக்குறது. அதான் பார்த்தீங்கன்னா ரெடியூஸ்
அப்படின்னு நம்ம சொல்கிறது. காம்ப்ளெக்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்னா எவ்வளோ டேட்டாஸ் கொடுத்தாலும் உங்களுக்கு இந்த ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இருந்தாலும் சரி, அது வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குறது அப்படின்னா சிஐஎஸ்சி அப்படிங்கிறது. இப்போ ஒவ்வொன்றுக்கும் நான் எக்ஸாம்பிள்ஸ் பாரு. இப்போ RISCக்கான எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் RISC ப்ராசஸர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற மைக்ரோ ப்ராசஸரான எக்ஸாம்பிள் Pentium 4, Intel P6, AMD K6 அண்டு K7. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. அப்படின்னா விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் RISC அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அப்படின்னா விச் இஸ் நாட். இப்போ இதையும் கம்பேர் பண்ணிக்காங்க. இப்போ எக்ஸாம் ஒன்று புரியுறதுக்கோசரம் அடுத்த டாபிக் பாரு. CSCக்கு அந்த எக்ஸாம் வந்து கொடுத்தாங்க. Intel 386 அண்ட் 486, Pentium 2 and 3, Motorola 68,000 அப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா விச் ஒன் இஸ் அன் RISC ப்ராசஸர், எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் RISC ப்ராசஸர்னு சொல்லி கேட்டு உனக்கு என்ன பண்ணுவாங்க, இதில் ஒரே ஒரு ஆப்ஷன் Pentium 4 மட்டும் கொடுப்பாங்க. மீதி 3 ஆப்ஷன்ஸ் என்ன பண்ணுவாங்க, இதிலிருந்து உனக்கு எடுத்து கொடுப்பாங்க. அதனால் என்ன பண்ணுற, ரெண்டையும் கன்ஃபியூஷன் பண்ணாமல் கரெக்டாக தெளிவாக படிச்சிங்க. ஏன்னா இதுலேருந்து ஒரு ஆப்ஷனும் இதுலேருந்து ரிமைனிங் 3 ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா விச் ஒன் இஸ் நாட் என் சொல்லி உனக்கு கேட்கலாம். இப்போ இதில் வந்து 3 ஆப்ஷன்ஸ் வந்து உனக்கு கரெக்டாக கொடுத்துட்டு ஒன்று என்ன பண்ணுவாங்க, இதுலேருந்து ஒன்று ஒரு ஆப்ஷன் வந்து எடுத்து கொடுப்பாங்க. அதனால் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் பார்த்தோம்ல, இந்த கொஸ்டின்ஸ். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு புக் பேக்கில் 3 மார்க் கொஸ்டின்ஸ். இதிலிருந்து வரும் அப்படின்னா கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர் பேஸ்ட் ஆன் இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டு. புக் பேக்கில் 3 மார்க் கொஸ்டின் எடுத்துக்கங்க. 3 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் உங்களுக்கு கேட்டிருப்பாங்க. ரைட் டவுன் த கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர் பேஸ்ட் ஆன் த இன்ஸ்ட்ரக்ஷன் செட். தேர்ட் ரோமட்டில் தேர்டு கொஸ்டின்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த கிளாஸ் நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின் பார்த்தோம். டேட்டா கம்யூனிகேஷன் பிட்வீன் CPU அண்ட் மெமரி. சிபிக்கும் மெமரிக்கும் இடையில் எப்படி வந்து டேட்டா கம்யூனிகேட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் ரிஜிஸ்டர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. மெமரி டேட்டா ரிஜிஸ்டர், மெமரி அட்ரஸ் ரிஜிஸ்டர். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ரிஜிஸ்டர் ஒன்று பார்த்தோம். என்னது, ப்ரோக்ராம் கவுண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிஜிஸ்டர் இருக்குது, அது வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து பஸ்ன்னு என்ன சொல்லி பார்த்தோம், வேட் அப்படின்னு என்ன சொல்லி பார்த்தோம். அடுத்து பார்த்தா என்ன பார்த்தோம், ரீட் ஆப்ரேஷன் என்ன, ரைட் ஆப்ரேஷன் என்ன சொல்லி பார்த்துருக்கோம். அடுத்து என்ன பார்த்தோம், டைப்ஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர் வந்து 2 டைப்ஸ் பார்த்தோம். அவனோட வித் வச்சு என்ன பண்ணுறாங்க, கிளாஸிஃபை பண்ணுறாங்க. இன்னொன்று இன்ஸ்ட்ரக்ஷன் செட் வச்சு என்ன பண்ணுறாங்க, கிளாஸிஃபை பண்ணுறாங்க. அந்த வித் ஆஃப் டேட்டா வச்சு, சைஸ் ஆஃப் டேட்டா வச்சு எப்படி கிளாஸிஃபை பண்ணால் 4 டைப்ஸ், 8 பிட்டு, 16 பிட்டு, 32 பிட்டு, 64 பிட் மைக்ரோ ப்ராசஸர் என்ன பண்ணாங்க, கிளாஸிஃபை பண்ணாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அதனோட இன்ஸ்ட்ரக்ஷன் செட் அதை வச்சு எப்படி கிளாஸிஃபை பண்ணாங்கன்னா 2 டைப்ஸாக பண்ணாங்க. ஒன்று RISC, இன்னொன்று என்ன பார்த்தோம், CISC. RISCனா என்ன, ரெடியூஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கம்ப்யூட்டர்னு சொல்கிறது. CISCன்னா காம்ப்ளெக்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு சொன்னது. நீங்கள் நடத்தின டாபிக் என்ன பண்ணுறீங்கன்னா ரெண்டுமே 5 மார்க் கொஸ்டின்ஸ். சில டைம் எக்ஸ்பிளைன் த மைக்ரோ ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அப்போ என்ன பண்ணுங்கள், அந்த கொஸ்டின் ஃபுல்லாக படிச்சிங்க. டோட்டல் 2 5 மார்க் கொஸ்டின் நல்லா படிச்சுக்கும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.